அரோகராவுக்கு பதிலாக பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் என்ற கோஷம் தான் வந்து அங்கே ஏற்றப்பட்டது. இப்போ சிக்கந்தர் பாதுஷா தர்கா என்பது சுடுகாடு தான், தமிழில் சொன்னால் சுடுகாடு. ஏன்னு சொன்னால் அடக்கத்தலம் தான். இல்லை, நீதிபதி ஜே.ஆர். சாமிநாதன் வந்து அப்பட்டமாக வந்து அவர் கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரத்தை மீறி செயல்பட்டிருக்காரு தான் என்னுடைய பார்வை. நான் கேட்குறேன், எந்த முஸ்லீமாச்சும் தீபம் ஏற்றக்கூடாதுன்ற வாதத்தை நீதிமன்றத்திலையோ இல்லை வெளியவோ எங்கே வச்சாங்களா? தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இனி நம்மிடையே இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். திருப்பரங்குன்றத்துல நேற்று ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது, அதை நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. இத்தனை வருடங்களா இல்லாத பிரச்சனை நேற்று ஏன் சார்? இல்லை, இத்தனை வருடங்களா அப்படின்றதோட கடந்த ஒரு 100 வருடங்களா இல்லை. திடீர்னு இந்து முன்னணி, RSS, பிஜேபி அமைப்புகள் வந்து அந்த இஷ்யூவை எடுக்கிறாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, அந்த கந்தரவ மலையில் வந்து தர்கா இருக்குது, சிக்கந்தர் பாதுஷான்ற தர்கா இருக்குது. தர்காவுக்கு ஒரு 10 மீட்டர் தள்ளி, 10-15 மீட்டர் தள்ளி அங்கே வந்து தீபத்தூண் இருக்குது. அந்த தீபத்தூணில் தான் வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்றது தான் RSS, பாஜக, இந்து மக்கள் கட்சியுடைய வாதமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சிகளில் கூட யாருமே வந்து அப்படியெல்லாம் ஏற்றலாங்க. எப்பவுமே ஏற்றக்கூடிய அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. மக்கள் எல்லாம் வந்து கூடி நின்று அரோவரா அரோவரான்னு அந்த கோஷங்களை எழுப்புவாங்க, அந்த தீபம் ஏற்றப்படும். ஆனால் இந்த முறை எப்படின்னு சொன்னீங்கன்னா, அரோவராவுக்கு பதிலாக பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் என்ற கோஷம் தான் வந்து அங்கே ஏற்றப்பட்டது. காலங்காலமாக நடந்துட்டு வரக்கூடிய அந்த வழிமுறையின் அடிப்படையில் இந்த முறையும் அங்கே வந்து தீபம் ஏற்றப்பட்டது. தீபம் ஏற்றலை அப்படின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டாங்க. தீபம் ஏற்றப்பட்டது. இது போன வருஷம் இப்போ எங்கே ஏற்றுனாங்க, அதுக்கு முன்னே ஒரு 100 வருஷமாக எங்கே ஏற்றிட்டு வராங்க, இங்கே தான் ஏற்றுனாங்க. பட் RSS, பாஜகவுடைய வாதமே என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த தர்காவுக்கு பக்கத்தில் ஏற்றணும். உண்மையிலே சனாதனத்தை பின்பற்றக்கூடிய உண்மையான இந்துவாக இருந்தாங்கன்னா அந்த RSS, பாஜக, இந்து மக்கள் கட்சி போன்ற வலதுசாரி சித்தாந்தவாதிகளுடைய கூற்றுகளை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, பெரும்பாலும் இந்து மக்கள், சனாதனத்தை பின்பற்றக்கூடிய இந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டுக்கு பக்கத்தில் வீடு கூட குடியிருக்க மாட்டாங்க. சுடுகாட்டுக்கு பக்கத்தில் வீடு கூட குடியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து அபசகுணமாக பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ சிக்கந்தர் பாதுஷா தர்கா என்பது சுடுகாடு தான், தமிழில் சொன்னால் சுடுகாடு. ஏன்னு சொன்னால் அடக்கத்தலம் தான், புரியுதுங்களா? இப்போ சுடுகாடு தானே. இப்போ சுடுகாட்டுக்கு பின்னாடி வந்து முருகர் இதுக்கு வந்து கார்த்திகை தீபம் ஏற்றணும் அங்கே தான் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறது, இது ஒரு விதமான என்ன சொல்கிறது, வரம்பு மீறிய பிடிவாதமாக தான் பார்க்குறேன். ஆனா இன்னொரு தரப்புல பார்க்கும்போது உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார் சார், இந்த மாதிரி நீங்க தீபம் ஏத்தலாம் அப்படின்ட்டு. ஆனா அதை மீறி வந்து தீபம் ஏற்றப்படலை. அதன் பிறகும் வந்து CSIF வீரர்களை கொண்டு நீங்க வந்து நீதிபதி ஜே.ஆர். சாமிநாதன் வந்து அப்பட்டமா வந்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை மீறி செயல்பட்டிருக்காரு தான் என்னுடைய பார்வை. ஏன்னு சொன்னீங்கன்னா, நீதிபதிகள் எப்பவுமே அரசுடைய கருத்தை உள்வாங்கிட்டு, ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நாளைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நீதிபதியை வழி சொல்லுவாங்க, அரசு தானே போய் சொல்லுவோம். அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் வரக்கூட வாய்ப்பு இருக்கும்போது அரசனுடைய வாதங்களை ஏற்றுக்கிட்டு அந்த அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. இப்போது போன வருஷம் வந்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் இல்லைங்களா, அது போன வருஷம் அங்கே ஏற்றினாங்களா, அதுக்கு முந்தின வருஷம் ஏற்றினாங்களா, இல்லை ஒரு 100 வருஷமாக ஏதாவது நீதிபதி வந்து இல்லை அந்த இடத்துல தான் ஏற்றுனாங்க. திமுக அரசு வந்து அந்த இடத்துல ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுது. அதனால் நான் அதை மீறி நான் தீர்ப்பு சொல்கிறேன்னா லாஜிக்காக ஏற்றுக்கிறேன், புரியுதுங்களா? அப்போ ஒரு 100 வருஷமா ஏற்றப்படாத ஒரு இடத்துல ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாருன்னு சொன்னால், அப்போ நீங்க வந்து சட்டத்தின் அடிப்படையில் செயல்படல, சட்டத்தின் அடிப்படையில் செயல்பட நீதிபதி. ரெண்டாவது வந்து என்ன சொன்னால், ராமராய்குமார் வந்து அனுமதி கொடுக்கல, ஏதோ அந்த அந்த தீபக்கல் இருக்கிற இடத்துல தீபம் ஏற்ற அனுமதி கொடுக்கலன்னு சொல்லும்போது, நான் வந்து எனக்கு நீதிமன்றத்துக்கு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய CRPF அனுப்புகிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவேன். CRPF காவல்துறை வந்து யாருக்கு பாதுகாப்பு? நீதிபதிக்கும் நீதிமன்றத்துக்கும் தான் பாதுகாப்பு இருக்கா இல்லையா? நீதிமன்றத்துக்கு நீதிபதிக்கு உங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு, எனக்கு கொடுத்த பாதுகாப்பை நீங்கள் அனுப்புறீங்கன்னு சொன்னால், அப்போ அவங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பாங்களா? நான் கேட்குறேன். அப்போ எவ்வளோ விதி மீறல்களை ஜே.ஆர். சுவாமிநாதன் மீறி இருக்காருன்றது பாருங்கள். நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக அல்லது RSS, பாஜக ஆதரவாக நடுநிலையாக இருந்து செஞ்சுட்டு பாருங்கள், சட்டத்தின் அடிப்படையில் செஞ்சுட்டு பாருங்கள். ஜே.ஆர். சுவாமிநாதன் வந்து முழுக்க அப்பட்டமான வரம்பு மீறுதல்களை கையில் எடுத்திருக்காரு.
நேற்று அந்த இடத்த பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் சார் இருந்துச்சு. நிறைய தள்ளுமுள்கள், போலீஸார் நிறைய பேர் வந்து காயமடைஞ்சாங்க. தாண்டி 144 வேற போட்டிருந்தாங்க. எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம். இதுவரைக்கும் நாங்க வந்து சந்தோஷமா எல்லா முருக பக்தர்களும் வருஷம் நாங்க வந்து இந்த தீபத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த முறை மட்டும் ஏன் இந்த ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு இல்ல பொதுமக்களே கேட்கறாங்க. இல்ல இந்த முறை வந்து திமுகவும் பாஜகவும் செய்த அரசியல். இல்ல சார், திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க, 144 போட்டிருக்காங்க. நேத்து எந்த கலவரமும் அங்க நடக்கல, எந்த பிரச்சனையும் நடக்கல. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்க கரெக்டான ஆக்ஷன் தான் சார் இல்ல எடுக்கணும். இல்ல திமுக மீது நீங்க வந்து சொல்லாம வெறும் ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது மட்டும் நம்ம குற்றச்சாட்டு வைக்க முடியாதுங்க. இங்க திமுகவை பத்தி குற்றச்சாட்டு வைக்கணும். ஏன்னு சொன்னா கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆடு கோழி அறுக்கிற பிரச்சனைக்கிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் இதோட ஆமா ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் ஆடு கோழி அறுக்கக்கூடாதும் போது அது சம்பந்தமா நீதிமன்றத்துக்கு போனது திமுக, நீதிமன்றத்துல வாதிட்டது திமுக, புரியுதுங்களா? அப்ப நீதிமன்றத்துல வந்து நீதிபதி, அதாவது பிஜேபி தரப்புல வச்ச வாதங்களின் அடிப்படையில அவர் என்ன சொல்ற, ஆடு கோழி அறுத்து இருக்காங்களே, அவங்களுடைய புனிதம் கெடுக்குதுன்னு சொல்றாங்களே, அதை வந்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்துன்னு திமுக கிட்ட கேள்வி எழுப்புற நீதிபதி. ஆனால் திமுக அரசு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால், அது காலங்காலமாக வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தக்கூடிய ஒரு நேர்ச்சிங்க, அது வந்து நம்ம தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை சொல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீதிமன்றத்தில் திமுக அரசு தரப்பில் என்ன வாதம் வச்சாங்கன்னா, அந்த 18 பேர் வந்து ஆடு கோழி அறுத்தா 18 பேர் மீது நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம், அவங்கள கைது செஞ்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா ஆடு கோழி அறுக்கிறது இல்லைன்றதை திமுக வந்து நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் மாதிரி கொடுத்துச்சு, புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் தான் நீதிபதியும் தீர்ப்பு சொல்கிறார். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு சொன்னார். இப்போ அதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா, போராட்டம் பண்ணலாமா வேண்டாமா? அப்போ போராட்டம் பண்ணணும்னு சொல்லி பாஜக, ஆர்எஸ்எஸ், பிஜேபி எல்லாமே கோரிக்கை வைக்கிறாங்க நீதிமன்றத்தில், இதை கண்டித்து போராட்டம் பண்ணணும்னு. இவங்க போராட்டம் பண்ணணும்னு சொல்லும்போது அரசு தரப்பில் என்ன பண்ணணும், 144 போட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? ஆனால் அரசு தரப்பில் என்ன சொல்லுன்னா, இவங்க சொல்கிற இடத்துல வேணாம், இந்த இடத்துல நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட நீதிபதி கேட்குறாரு, என்னப்பா நீ பிபியா போலீஸ் ஆஃபீஸரா? நீ ஒரு கால் போலீஸ் ஆஃபீஸரை கேட்டுக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லு, இந்த இடம் வேணாம் இந்த இடம் நடத்துன்னு சொல்லி நீ அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாங்க, புரியுதுங்களா? இவர் என்ன சொல்றாரு, இல்லை நாங்கள் போலீஸ்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து நான் ஆர்குமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு. அப்போ இதெல்லாம் திமுக தலைவருக்கோ இல்லை அறநிலையத்துறை அமைச்சருக்கோ தெரியாமல் அரசு தரப்பு வழக்கறிஞர் அப்படி பேசிட்டு வராங்க நீதிமன்றத்தில். சார், திரு ஜி.ஆர். சாமிநாதன் கொடுத்த அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு போறாங்க. இது இப்போ நடக்கிறது. நான் அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் சொன்னேன், பித்தலாட்ட வேலைகள். அதான் ஆடு கோழி அறுக்கிறத வந்து அறுக்கலை, அவங்க மீது நாங்கள் வழக்கு போட்டிருக்கோன்னு சொல்லி ஏன் சொல்லணும்? வழக்கை போட்டிருக்கீங்க, எத்தனை வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு வரக்கூடிய ஒரு நேர்ச்சை கடன், அதில் அரசு தலையிட முடியாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்றது திமுக தரப்பில் ஏன் வந்து அழுத்தமாக வாதங்களாக அங்கே வைக்கல, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு நாங்கள் பாருங்கள் இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை ஏன் ஏற்படுத்துறீங்க? நடந்த ஒரு சூழலை அவங்க அரசு தரப்புல இருந்து கரெக்டான சார் கையாண்டிருக்காங்க. நேற்று ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட அது வந்து மத கலவரம் மாறி இருக்கிறதா வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நேற்று பிரச்சனை மட்டும் பார்க்காதீங்க, அதை முந்தைய பிரச்சனையும் பாருங்கன்ற நான் அதை சேர்த்தாதான் இது பார்க்க அதோட தொடர்புடையதான் முக்கியமான ஒரு கட்டம் தான். அப்போ ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க, 144 போட்டிருக்காங்க, ஒரு 10,000 பேர் கூடுறாங்க. 10,000 பேர் எப்படி உடனே கூடினாங்க? அப்போ ஆட்சியர், காவல்துறை எஸ்பி, அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, போராட்டம் இந்த இடத்துல பண்ண போறாங்க. நேற்று கூட 144 போட்டிருக்காங்க நீங்க சொல்றீங்க. நீங்க பேரிகேட்டை உடைச்சிட்டு மக்கள் போறாங்களா? அது 144 போட்டுருந்தா அவ்வளவு மக்களை எங்க எப்படி கூட்ட விட்டீங்க நீங்க? நான் கேள்வி கேட்கறேன் உங்கள்கிட்ட. சார், இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் சார் 144 போடுறாங்க. அதுக்கு முன்னாடி அங்க பக்தர்கள் இருப்பாங்கல்ல சார்? காலையில இருந்து மலைக்காக, கார்த்திகை தீபம் ஏத்தத்தை பார்க்கறதுக்காக நிறைய மக்கள் அங்க வந்திருப்பாங்கல்ல சார்? 144 அப்படின்றது இந்த பிரச்சனைகள்ல இருந்து மாலையில தான் சார் 144 போடுறாங்க. அதுதாங்க, நீங்க தீபம் ஏற்றவே இல்லையா? ஏற்றிட்டாங்களா இல்லையா நான் கேட்கிறேன். ஏற்றப்பட்டது இல்லையா? காலங்காலமா நடந்துட்டு வர இடத்துல ஏற்றிட்டாங்களா இல்லையா? முடிஞ்சிச்சு. ஆனா அந்த இடத்துல ஏற்றக்கூடாது, தர்காவுக்கு பக்கத்துல தான் ஏற்றணும் அப்படின்றது ஒரு தரப்பு வாதம், புரிஞ்சுங்களா? இந்த வாதத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்றாரு, அந்த இடத்துல ஏற்றுங்கன்றாரு. அப்போ அரசு ஏற்ற முடியாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்றதுக்கு தான் மறுக்குது. அது திமுக வந்து மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்காக திறமையாக செயல்படுத்த அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி செயல்பட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த இஷ்யூவை வந்து இலவாக முடிச்சிருக்கலாம். ஆனால் திமுக தான் இது பெருசாக்கணும் என்ற நான் ஏன் சொன்னாதான் சொன்னது, முதல்ல தலையை விட்டு வாழை பிடிக்கிற கதையாக தான் திமுக வந்து செயல்படுது. என்னென்னா இப்போ வந்து பிஜேபி வந்து அவங்களுக்கு உண்டான அரசியல் அவங்க பண்ணுவாங்க. நாங்கள் பாருங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்ற மாதிரி. திமுக வந்து நாங்கள் பாருங்கள் சட்டம், இப்போ நீங்கள் கேட்டிங்களா சட்டம் ஒழுங்கு
பாதுகாத்துட்டாங்க, இல்லைன்னு சொன்னால் மத கலவரமே உருவாகிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எல்லா தரப்புலையும் பேசக்கூடிய பேசு பொருளாக இருக்குது. திமுக வந்து சங்கிகளை விரட்டிட்டாங்க பாருங்க. இல்ல சார், திமுகன்றதை தாண்டி ஒரு கவர்மெண்ட் தான் சார் நம்ம அதை தான் நான் தமிழக சொல்றேன். அரசு நான் அதை தான் சொல்றேன். தமிழக அரசுனாலும் சரி, திமுக தான் சேரும், திமுக சொன்னாலும் தமிழக அரசு தான் சேரும். கட்சியை தாண்டி வந்து கவர்மெண்ட்னு சரி, கவர்மெண்ட்னே வச்சுங்க. கவர்மெண்ட் வந்து பாருங்க திறமையா வந்து செயல்பட்டு அடக்கிட்டாங்க, ஒடுக்கிட்டாங்க, சங்கிகளை விரட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த ரெண்டு வேலைகளுமே பாஜகவும் திமுகவும் இணைஞ்சு செயல்படுத்தி ஒரு நாடகமாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து மக்கள் கட்சி அவங்கவுங்க வருவாங்க, வரைக்கும் கோஷம் போட்டு போயிடுவாங்க. அந்த இடத்த விட இந்த இடத்த தான் ஏற்றுவோன்னு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையா? இந்த வருஷம் ஏன் இவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வருதுன்னா அதுக்கு மூல காரணம் திமுக ஆரம்பத்திலேருந்தே நடந்துக்கிட்ட இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் நடந்துக்கிட்ட முறை தான். அங்கே வந்து கேளுங்க, நேற்று நீதிமன்றத்தில் என்னன்னா நீங்கள் வாதம் பண்ணுறீங்க, அந்த வாதம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கும்போது நீதிபதிகளே கோபம் வந்து கேட்குறாரு. அதாவது அமைதியான முறையில் ஒரு தரப்பினர் தீபம் ஏற்றுவதை இன்னொரு தரப்பினர் எதிர்ப்பது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அப்போ முஸ்லீம்களை வம்புக்கு இழுக்கிறார்கள் இல்லையா நீதிபதி? எந்த முஸ்லீம் போய் அங்கே தீபம் ஏற்றாதுன்னு சொன்னேன் நான் கேட்குறேன். இல்லை, யாருமே இல்லை, அது காலங்காலமாக அங்கே பண்ணிட்டு வர ஒரு விஷயம். நான் கேட்குறேன், எந்த முஸ்லீமாச்சும் தீபம் ஏற்றக்கூடாதுன்ற வாதத்தை நீதிமன்றத்திலையோ இல்லை வெளியவோ எங்கே வச்சாங்களா? இல்லை. ஆனால் அதை எப்படி கொண்டு போயிருக்குன்னா திமுக, அதுதான் திமுகவுடைய சூழ்ச்சின்னா. ஆனால் நீதிபதிகளே சொல்கிறாங்க, ஒரு தரப்பினர் அமைதியான முறையில் தீபம் ஏற்றுவதை இன்னொரு தரப்பினர் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், அவர்களுக்கு அரசு ஏன் ஆதரவு கொடுக்குது, இதுதான் கேள்வி. அப்போ ஏதோ ஒரு முஸ்லீம்கள் அங்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அதுக்கு அரசு வந்து அந்த முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இதுதான் இவங்களுடைய நெரேட்டிவ்னஸ், திமுகவுடைய நெரேட்டிவ். அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. இல்லை, வேற எப்படி சொல்லுங்க. ஒரு ஸ்டேட் ஒரு மக்களுடைய பிரச்சனை தான் சார் அவங்க பார்ப்பாங்க. இது மக்களுடைய பிரச்சனை, இது மக்களுடைய பிரச்சனை. இது மக்களுடைய பிரச்சனையை பார்த்துருந்தாங்கன்னா அந்த ஆடு கோழி அறுக்கிற விஷயத்தில் ஆனால் அந்த பீஸ் மீட்டிங் நடக்கும்போது அறநிலையத்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, ஆடு கோழி அறுக்கிறத பற்றியெல்லாம் பேசக்கூடாது, இதுக்கு முன்னாடி அறுத்தாங்க பின்னாடி அறுத்தாங்கலாம் பேசக்கூடாது, பேசணுன்னா உங்களை வெளியே துரத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது சம்மந்தமாக வந்து அறநிலையத்துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்துறாரு அந்த அறநிலையத்துறை அதிகாரி மீது? முதல்வர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? அறநிலையத்துறை அதிகாரி மோடியுடைய கண்ட்ரோலில் இருக்காரா, அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்காரா, அல்லது யோகி ஆதித்யநாத் கட்டுப்பாட்டில் இருக்காரா? நம்ம யாரை குற்றம் சொல்ல முடியும்? திமுக அரசு தானே குற்றம் சொல்ல முடியும். அதே கவர்மெண்ட் தானே சார் மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து நேற்று எந்த ஒரு அரசபாவம் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிட்டது. இன்னைக்கு கூட வந்து மேல்முறையீடு போயிருக்காங்க, வாதம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதுக்கான உத்தரவை வந்து நீதிபதிகள் பிறப்பிக்க போறாங்க, தீர்ப்பு. ஸோ இது எல்லாமே வந்து தமிழக அரசு சார்பில் எடுக்கப்பட்ட. அதுதான் சொல்கிறேன் தம்பி, ஏதோ வந்து போன வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தால் பரவாயில்ல. 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி நடந்தது தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து மக்கள் கட்சியுடைய குற்றச்சாட்டு. 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி, அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல தீபம் ஏற்றப்பட்டதா? புரியுதுங்களா? இப்போ சமீபத்தில் இல்லை, புரியுதுங்களா? அப்போ நான் அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து திமுக அரசு இந்த விஷயத்தை ஏன் அழுத்தி வாதமாக நீதிமன்றத்தில் வைக்கிறதில்லை? இதுதான் என்னுடைய கேள்வி. கோர்ட்ல ஏன் பேசல அப்படின்னா, பேசுனா எந்த நீதிபதி கொடுப்பான்? நீதிபதியை கண்டம் தான் இது பண்ணலாம், நீதிபதி எதிர்த்து பேசலாம். அரசு எப்படி இது காலங்காலமாக நடந்துட்டு வர்றது? நீங்கள் வந்து சட்டத்துக்கு நெறிமுறைக்கு எதிராக கேளுங்க. எப்போ இவங்க வராங்க, அதாவது எப்போ இவங்களுக்கு கோபம் வருதுன்னு சொன்னால் தமிழக அரசுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். மேலே நீங்கள் சொன்ன இடத்துல நான் உத்தரவு போட்ட இடத்துல ஏற்றலை சார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் சிஆர்பிஎஃப் எனக்கு இருக்கிற பாதுகாப்பு அனுப்பி நான் ஏற்ற சொல்கிறேன், அங்கே போங்கன்னு சொல்லும்போது தான் திமுக அரசு என்ன ஆகுது, துடிக்கிறாங்க. அப்போ தான் 144 போடுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அதுக்கு பிறகு தான் 144 போடுறாங்க. அதுக்கு முன்னாடி போடல. 144 போட்டு அந்த சிஆர்பிஎஃப் இது காவலர்களை தடுக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் நீதிபதியே வந்து அப்பட்டமாக வரம்பு மீறுதல் நடந்திருக்காரு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. தனக்கு கொடுத்த பாதுகாப்பை வந்து அவர் எப்படி இப்படி அனுப்பலாம்? இன்னொருத்தர் பாதுகாப்பு கொடுத்து அனுப்புறதே வந்து சட்ட விதிக்கு எதிரானது இல்லையா? அவர் நீதிபதியாக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர். அதுதான் தமிழக அரசினோட வாதமாகவும் இருக்கு. அதாவது உயர் நீதிமன்றங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த வீரர்கள் இருக்காங்க. அவங்களை எப்படி நீங்க வந்து ஒரு மனுதாரருக்கு பாதுகாப்பு அனுப்புவீங்கன்றது தான் நீதிமன்றத்தில் அரசு சார்பில் அவங்களும் கேட்டு கொலிஜியத்துக்கு அனுப்புங்க. தமிழக அரசு சார்பாக கொலிஜியத்துக்கு அனுப்பி இவர் வந்து நீதிபதியாக செயல்படல, இவர் அரசு பிஜேபியை செயல்படுறாரு. அதுதான் சார் இப்போ கோர்ட்ல போயிட்டு இருக்கு. அவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை வந்து தப்பா பயன்படுத்துது அப்படின்றத இன்னைக்கு மேல்முறையீடு பண்ணி அதுக்கான விசாரணை
தானே போயிட்டு இருக்கு சார். நம்ம மேல்முறையீடு வந்து பண்றது சாதாரண வழக்குல இருந்து பெரிய வழக்குலையும் மேல்முறையீடு இருக்குங்க. கீழ்கோர்ட்டில் கொடுக்குறது செஷன் போவாங்க, செஷன் கொடுக்குறது ஹைகோர்ட் போவாங்க, ஹைகோர்ட் கொடுத்து சுப்ரீம் கொடுக்குறது இது மேல்முறையீடு என்பது இதுக்கு மட்டும் இல்லை. ஒவ்வொரு விஷயத்துக்கு ஆம்சாங் படுகொலையில் வந்து சந்தேகம் இருக்கின்றது, சிபிஐ கொடுத்த பிறகு அது மேல்முறையீடு போயிருக்காங்களா இல்லையா? உயர்நீதிமன்றம் கொடுத்து மேல்முறையீடு போயிருக்கிறதுனால திமுக பத்திரமாட்டு தங்கம் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் வாதம் பண்ணாதீங்க. மேல்முறையீடு ஒரு ஜென்ரலா பார்க்கும்போது நேற்று தமிழக அரசு சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வந்து மக்களின் பாதுகாப்புக்காக தான் இருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன் சார். இதுல வந்து எந்த கட்சிக்குமான ஃபேவரிசம் கிடையாது சார். ஒரு கவர்மெண்ட்டாக அவங்க செய்ய வேண்டிய கடமையை நேற்று எந்த பிரச்சனையும் இல்லாமல், நேற்று எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் வந்து நிம்மதியாக வந்து போயிருக்காங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். இன்னொன்று படிச்சு பார்த்தீங்களா? நீ தினமலர் வாங்கி படிச்சு பாருங்க. அந்த தீபம் யாருடைய இதில் இல்லை யாருடைய இல்லை நான் ஒரே சொல்கிறேன், அது நடுவே போட்டிருக்கேன். 6 மணிக்கே வந்து திமுகவுடைய வடக்கு மாவட்ட மதுரை மாவட்டம் வடக்கு மாவட்டமாக ஏதோ அந்த மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் தான் இதுக்கு ஃபைனான்ஸே பண்ணி தீபம் ஏற்றுவதற்கு அவங்க தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவ்வளோ ஃபைனான்ஸ் பண்ணி அது பெரிய ஒரு பொருளாதாரம் தேவையில்லையா அந்த தீபத்தை இது பண்ணுறதுக்கு, அதுதான் போயிருக்காங்க. 6 மணிக்கு தீபம் சொன்ன மாதிரி ஏற்றப்பட்டது. காலமாக வருஷமாக நடக்கக்கூடிய ஒரு இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டது. நான் என்ன சொல்கிறேன், இந்த தீபம் ஏற்றப்பட்டது என்ற செய்தியை விட ஏற்றல் என்ற செய்தி தான் இன்று தமிழக மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பாக இருக்கா இல்லையா? இது ஏன் மடைமாத்துறீங்க? இதுக்கு திமுகவுக்கு ஒரு காரணம். ஏற்றப்பட்டது தீபம் ஏற்றப்பட்டது. இது ஏற்றப்பட்ட தீபம் தடுக்கலை யாருமே. போன வருஷம் எங்கே ஏற்றினாங்க, அதுக்கு முந்தைய வருஷம் எங்கே ஏற்றினாங்க, அங்கே வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் ஏற்றிட்டாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய வாதம் அங்கே இல்லை, இங்கே தான் ஏற்றணுன்றது. ஜிஆர் சாமிநாதன் அவங்க வாதத்தை உள்வாங்கிட்டு இந்த இடத்துல ஏற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல ஏற்றக்கூடாதுன்னு அரசு காலகாலமாக நடந்துட்டு வந்த இடத்துல ஏற்றிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பொதுதளத்தில் என்ன பேசுனா தீபம் தடுக்கப்பட்டு ஏற்றலை. இது திமுக விரும்புது. இப்படி சொன்னால் தான் இந்த சிறுபான்மை தலித்து கிறித்துவ இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் நம்ம முழுமையாக அறுவடை பண்ண முடியும் அப்படின்ற அரசியல் பண்ணுது. இல்லையா? இல்லை அப்படி பண்ணாங்க அப்படின்னா இப்போ இந்து மக்களுடைய கோவத்துக்கு ஆளுவாங்கல்ல சார், அந்த ஓட் பேங்க்கும் அவங்களுக்கு பாதிக்கப்படும் இல்லை சார்? அதுதான் சொல்கிறேன். அது எப்படி சார் ஒரு அரசு விரும்பும்? எச் ராஜா வந்து அந்த ஆடு கோடி அறுக்கிற விஷயத்தில் அந்த மலையாண்ட போய் நின்றுட்டு திருப்பரங்குன்றத்தில் நின்றுட்டு திமுக முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். ஒரே காரணத்துக்கு தான் நீதிமன்றத்தில் முழுக்க பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டது திமுக அரசு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த நிலை. ஏன் கடந்த அதிமுக ஆட்சி பிஜேபி கூட்டணியில் தானே இருந்தாங்க. அப்போ இந்த நிகழ்வு நடக்கலையே, நல்லா புரிஞ்சு பார்க்கணும். அதிமுக கடந்த ஆட்சி அதிமுக வந்து பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ இப்படி நடந்ததா நான் கேட்குறேன். முதல் முறை இந்த மாதிரியான பிரச்சனை. அப்ப முதல் முறையா நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா, லாஸ்ட் இயர் கூட திமுக சார் ஆட்சியில் அப்பவுமே இந்த பிரச்சனை வரலையே சார். லாஸ்ட் இயரும் திமுக தான் ஆட்சியில். அதான் அந்த ஆடு கோழி பிரச்சனை கிளப்பி அதன் மூலயமா வந்து இப்போ இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்க. ஏன் கொண்டு வரணுமே? அரசுக்கு இல்ல திமுகவுக்கு வந்து அதன் மூலமா என்ன லாபம் ஏற்பட போகுது? திமுகவுக்கு பிரதான எதிர்கட்சியா தமிழ்நாட்டில் வந்து பாஜக வரணும்னு விரும்புதுங்க. அதிமுக இருந்தால் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சிறுபான்மை மக்களுக்கு சலுகை கொடுத்துட்டு அவங்க எம்எல்ஏ வேணும், எம்பி வேணும், அமைச்சர் பதவி வேணும்னு கேட்டு இருக்காங்க. பிஜேபி எதிர்கட்சியாக இருந்ததுன்னு சொன்னால் நம்ம எதுவும் கேட்காம இருந்தாலும் வேற வழியே இல்லை, அவங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா திமுகவுடைய ஓட் பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 விழுக்காடு சிறுபான்மை மக்களுடைய ஓட் பேங்க், 60 விழுக்காடு சிறுபான்மை மற்றும் தலித் மக்களுடைய ஓட் பேங்க். அது இருந்தாவே போதும்னு நினைக்குது திமுக. நம்ம சாலிடாக நம்ம காலத்துக்கு நம்ம ஆட்சியை புரிஞ்சுக்கலாம் சார். ஆல்ரெடி அவங்க கிட்ட தான் அது இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் சார் அவங்க இன்னும் இந்த பிரச்சனையை கிளப்பி இன்னும் அவங்க ஓட் பேங்க் ஆல்ரெடி வந்து இருக்குங்க. இருந்தாலும் இப்போ பிஜேபி இடத்துல அதிமுக மறுபடியும் வருதுன்னு சொன்னால் சிறுபான்மை மக்கள் அந்த பக்கம் போவாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் போயிருக்காங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய மக்கள் உட்பட கிறிஸ்தவர்கள் எல்லாமே அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? பாஜக ஒரு கூட்டணி இருக்கு அப்படின்னா அங்க சிறுபான்மையின ஓட்டு வராது அப்படின்றது தான் வந்து பாஜக கூட்டணியில இருக்கும்போது தான் வராது. பாஜக இருந்தவங்களுக்கே கூட்டணிக்கு போவாதுன்னு சொன்னா திமுகவும் கடந்த காலங்களில் பாஜக கூட்டணியில இருந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ பாஜக உள்ள புந்துரும் திமுக மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் கூறானுங்கல்ல. அப்போ 1999 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் இருந்து 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அனுப்புனது எந்த அரசு? திமுக தானே.
முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து காலோட வச்சு திமுக தானே. 2001 வந்து எச் ராஜா உட்பட 4 சட்டமன்ற உறுப்பினர், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புனது யார்? திமுக தானே. அப்போ என்ன மயிருக்கு இப்போ வந்து பிஜேபி வந்துடும் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. இதுதான் சூழ்ச்சி. இப்போ திருப்பரங்குன்றம் மலை விஷயத்தில் முழுக்க தலையை விட்டு வாழை பிடிச்சிட்டு நாங்கள் பாருங்கள் எவ்வளோ போராடுறோம் பாருங்கள். எப்படி எவ்வளோ போராடுறோம். நீ ஆரம்பத்தில் அந்த ஆடு கோழி பிரச்சனை வரும்போதே திமுக அரசு நினைச்சிருந்தா வித்தின் செகண்ட்ல அந்த பிரச்சனை காலி பண்ணிடுது. இல்லை, இப்போ அடுத்த கட்ட அவங்க வந்து மேல்முறையீடு போயிருக்காங்க. இப்போ தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்றது தெரியல. இன்னும் இந்த தீர்ப்பு ஒருவேளை அந்த மனுதாரருக்கு சாதகமாக வந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நான் என்ன சொல்ல, தீர்ப்பு எப்படி வருது என்ன வருதுன்றது அரசுடைய நிலைப்பாடு தான். இப்போ உதாரணத்துக்கு மகாமகம் நடந்ததா இல்லையா? தமிழ்நாட்டில் நடந்ததா இல்லையா? அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் இல்லைங்களா மகாமகம். அப்போ அந்த மகாமகத்துக்கு அன்னைக்கு நீராடணும்னு சொன்னால் புனிதம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் மக்களுடைய ஒரு ஐதீகம், நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் ஜெயலலிதாவும் சசிகலாவும் மகாமகம் கும்பகத்தை இதில் நீராடினாங்க. அவங்க நீராடினது மட்டும் இல்லாமல் மக்களும் நீராடணும்னு அடித்து கொள்ளி ஒரு 100 பேர்கிட்ட செத்தாங்களா இல்லையா? அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் சங்கராச்சாரியர் சொன்னால் மகாமகம் அந்த நாளில் நீராடினால் மட்டும்தான் வந்து பாவங்கள் தெளிகின்றதில்லை, காலம் முழுக்க வந்து செய்யலான்னு சொல்லி சட்டத்தை மாற்றினாரா இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தில் அது போன்ற சங்கராச்சாரியர்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சுடுகாட்டுக்கு பக்கத்தில் தான் தீபம் ஏற்றணும்னு சொன்னால் சனாதனத்துக்கு எதிரானது. இப்போ நான் வந்து சுடுகாட்டிலே வீடு கட்டி கொடுத்தாலும் நான் படுத்துக்குவேன். என்னுடைய இது நம்பிக்கை. ஆனால் சனாதனவாதிகள் பெரும்பாலும் சுடுகாட்டை ஒரு அவசகுணமாக தான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அது அவங்களோட நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை அவசகுணமாக பார்ப்பாங்க. அவங்களே அவசகுணமாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்தை அவங்க எப்படி ஒரு புனிதமான காரியத்தை நடத்த விடுவாங்க? நடத்த மாட்டாங்க, நடத்தக்கூடாது. ஐதீகம். புரியுதுங்களா? இந்த விஷயத்தை ஏதாவது சங்கராச்சாரியர் சொன்னாவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும். நன்றி சார், பல தகவல்கள் தெரிவிச்சு. நன்றி சார்.